எனக்கு சொந்த இடம் இல்லை. ஒரு நாளைக்கு 13 சம்சா 30 உளுந்த விட தின்னுட்டு பேழுவேன். 3 டிராக்டர் அள்ளி மிச்சம் கிடக்கும். தின்னி பயமே தம்பி குசை போட சொல்லிடுவேன். அப்புறம் ஏன்னா அன்பு தம்பி உன்னை பற்றி சொல்லவா? வேணாம்ண்ணே. இல்லை லைட்டாக சொல்கிறேன். அண்ணே அண்ணே வேணாம்ண்ணே வேணாம்ண்ணே வேணாம்ண்ணே. ஒரு ஊரில் சேரை கொண்டு வந்து போட்டாங்க. இவர் சொல்கிறார் பிளாஸ்டிக் சேர் வந்து எனக்கு ஹீட்டுன்ட்டேன். ஊர் அம்பலார் ஐயாட்ட சொன்னேன், ஐயா அவனுக்கு ஒரு சேர்னு கொண்டு வந்து ஓட்டார். பேத்தி விளையாட்டு சேரை இவனு சிமெண்ட் மூட்டையை ஒரு சைடாக வச்சுக்கிட்டு வாச்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஊரில் கலவரம் ஆகி போச்சு. முண்டை ஓடுனேன், சேரும் பின்னாடியே போயிடுச்சு. அதில் பிறந்தவன் தான் அவன். எதை எடுத்து பேசுறியா? வெத்தலவன் காசு தர மாட்டேன், தெருவில் விட்டுருவேன். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையும் போது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். தம்பி நீ பாடுற பாட்டுக்கு எல்லாரும் கை தட்டணும். சரிண்ணே. கை தட்டினா சம்பளம் 500 சேர்த்து தரேன். காலையில் நிம்மதியாக வீட்டுக்கு போ. சரிண்ணே. கை தட்டலன்னு வையே சிம்படுங்காமல் சுடுமாடை கூட்டிகிட்டு போய். சரிண்ணே. ஆனால் எம்பிடிஎஸ் பேக்கரி ஒன்று இருக்கும். சரிண்ணே. அந்த பேக்கரியில் ஒருத்தன் வீடியோ போட்டேன். பண்ணு ஒரே நாளில் கெட்டு போச்சுன்னு. எங்கேயும் பிழைக்க முடியாது எவனும். முட்டை பப்ஸா? முட்டை பப்ஸு 1 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். 1 வருஷத்துக்கு பிரிட்ஜில் வச்சா. வாழ்த்துக்கள், எல்லாரும் வாழணும். இதை யாரையும் குலவு சொல்லி நம்ம இது பண்ணலாம். ஆனால் அந்த நிர்வாகத்தில் எத்தனை பேர் பிழைத்து கொண்டிருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நன்றி நன்றி. கைதட்டு வாங்க. சரிண்ணே. டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல. எங்கே எங்கே அந்த அனிருத் அந்த இசை? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. எங்கே போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. இங்க போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச. கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச. கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல.
போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. புள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. புள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். பெற்ற தாயினுடைய பெருமையை பாடினான் என் அன்பு தம்பி. இவன் தாய் மேலே அதிக ஒரு பாசம் கொண்டவன். இன்ன வரைக்கும் அவங்க அம்மா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு கால்வாய் பக்கத்தில் பூ வியாபாரம் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவள் அம்மானா அவனுக்கு உசுர். கைதட்டு கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் அம்மானா உசுர். ஹலோ ஹலோ அண்ணன் எம்கேஆர் அவர்கள் ஒரு ஆசனம் ஒன்று நடத்தி வர்றாரு. அதற்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது சில நன்கொடைகள் கொடுத்தா வாங்கிக்கிடுவார். அதனால் அல்லிமுத்து மகன் முனியாண்டிச்சாமி 500 ரூபா அந்த ஆசனத்துக்கு வழங்குறேன். பந்தம் ஓட்டல் நண்பர்கள் ஆவரங்காடு அவர் ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க. அண்ணன் எம்கேஆர் அவர்கள் அவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் நிறையா பார்த்துருக்கேன். வாட் ப்ரோ? நோ ப்ரோ, ஒரு நிமிஷம் உங்களுக்கு கேரளாவிலேருந்து கருப்பணசாமி எப்படி அழகர் கோயிலுக்கு 18 படியாக ஆனாருன்றத அண்ணன் எம்கேஆர் சூப்பராக பாடுவார். அந்த ஒரு பாட்டை மட்டும் தயவுசெய்து எனக்காக பாடிடுங்க. அப்போ ஒரு 1000 ரூபா 1000 ரூபா கொடுக்குறேன். 1000 ரூபா கொடுக்குறேன். ஏற்கனவே ஜாமியா அழைச்சே நீ பாட சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த ஊருக்குள்ள அப்படியே கொடுக்கலாம் ப்ரோ. இல்லை அப்படியே கொடுத்தா எனக்கு ஒரு இமேஜ் இருக்காதுல்ல. ஆமாம், நீங்கள் கேட்ட 1000 ரூபாயை கொடுத்துட்டேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் அந்த முறையாக பாடி கொண்டு வந்து அம்பளி போல இங்கே பெருமைப்படுத்திய அன்பு உள்ளது நன்றி. ஏன்னா ஏற்கனவே ஜாமி அழைக்கும் போது லேசாக கூட்டம் தாங்கலை. மறுபடியும் அதை கூப்பிட்டோன்னா ஊர் பெரிய ஊரம் அப்பயே இருந்தால் நமக்கு டவுன் பஸ் நிறுத்துன மாதிரி சொன்னீங்க. போதும், ஜாமி அழைச்சது போதும். அண்ணே அடுத்த மேடையில் கண்டிப்பாக கூப்பிட்றேன். அண்ணே பாடவா? பாடிடுறேன். சரக்கு பாட்டா பாரு. ஆடு வச்சிருக்கேன். இந்த பாப்பா வச்சிருக்கேன். ஆடு இருந்தா தானடா. பயமுறுத்தாதடா. என் தம்பி பயமுறுத்தினா. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையீடி குமரன் கருப்பண்டா பாடுறா. நீ தானே கருப்பசாமி ஆடினது?
இன்னும் யாரு நொப்பனொலி உன்னைய கூப்பிட்டு நான் என்னன்னு கேட்காம விடவே மாட்டேன். கருப்புசாமி எந்த ஊரோட அப்படி அடிச்சு டிஸ்கோ டான்ஸ்னே அப்படி ராஸ்கல் பாண்டிய கூப்பிடாததுக்கு முன்னாடியே வந்தவாரு. நீ பாண்டி கிடையாது, லேசா டாஸ்மார்க் நோண்டி. பிளாக் பேரல். ஓகே. மிருதங்க சக்கரவர்த்தி முருகமுத்துவான். அனைவருக்கும் தெரியாத ஒரு உண்மை, நாடக உலகத்திலே ஒரு வாத்தியார் 10 மாணவர் 15 மாணவர்களை தான் உருவாக்க முடியும். ஆனால் நாடக உலகத்திலே நமது அகமுடையார் வம்சத்தில் பிறந்து 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை ஒருத்தர் உருவாக்கியிருக்கார். யாருன்னு தம்பி? இரு தம்பி. மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர் என் அன்பு சித்தப்பா அரசகுலம் டிவி ஜெயமத்தை தவிர யாருமே உருவாக்குனதில்லை. நமக்கு பெருமை. அதே அகமுடையார் வம்சத்தில் பிறந்த என் தம்பி இன்னைக்கு உலகம் பூரா எந்த ஊர் நான் நாடகம் பேசினாலும் மருது வர்றாரா மிருதங்கத்தனுக்கு கேட்குற அளவுக்கு என் தம்பி பேர் வாங்கிட்டேன். வாழ்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்ன தம்பி எல்லாருமே. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். இவங்க அப்பா ஒரு கொத்தனார், எங்க சித்தப்பன் பழனி. எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறார். இவன் லேசுவாச விளக்க அணைக்கிறேன். ஏன்? இருட்டு சாமியை கும்பிட நினைக்கிறார். வாழ்த்துக்கள் அன்பு தம்பி தோப்பூர். ஒரே ஒரு விஷயம் தம்பி, எத்தனை விருது வாங்கினாலும் நாலு அடைவிலே அது பழுதாகி விடும்டா. உனக்கு வச்சிருக்க பேரு இந்த உலக உள்ளவரை சொல்லிக்கிட்டே இருப்பார். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். மருது தம்பியை வந்ததுலேருந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க சந்தோஷம் தான் முக்கியம். நாளைக்கு நம்மளை என்னடா நடிச்சா நோத்தாமன்னு பேசுவாங்க. ஒரு கராட்டே அடி ஒன்று அடிச்சு கொடுப்பா. ஒரு 50 ரூபாய்க்கு ஆடுறா. தெரியாம சொல்லிவிட்டேன். கிறிஸ்து கட்ட வேலைலாம் கொஞ்ச நேரத்தில் என்ன ரிவர்சல் அடிக்க தெரிஞ்சாங்கடா. எங்கதான் அவங்கள சந்தோஷப்படுத்த சொன்னேன்.
அங்கேயே ஆடுனா உங்களுக்காக இது ஒன்று. இப்போ கேரளா ட்ரம்ஸ் இதெல்லாம் பிச்சிருவாப்புல. ஐயா கீழே விழுந்துடாம பார்த்து. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மெடிக்கல் பிராட் உடச்சிடாத. கேரளாடி ஆடி என்ன அடிச்சாலும் அவங்க ஆடுவாங்க. நீர்மால் அடி ஆடிவேன், நீர்மால் அடி அடிச்சாலும் ஆடுவேன். எந்திரன் படத்துல ஆடி, எந்திரன் படம் காதிய கதை முண்டா எந்திரன் ஆடி ஆடி உங்க அம்மா மேல சத்தியமா எந்திரன் ஆடியா? என்னடா எந்திரிக்க விடாம அடிச்சுக்கிட்டு அண்ணே ஒன்னேல முடியும்னே. அந்த ரவுண்டா இருக்குல்ல அதை எடுவேன். ஆமா எவனும் தூக்கிட்டு போய் டயர் நினைச்சு பஞ்சர் ஒட்டிடாம அதை அப்பப்போ பார்த்துக்க. அண்ணே மல்லாக்க படுக்க போடு, படுக்க போட்டு அதில் சோயா பீன்ஸ் மாவை சளி அதில் அடி. அண்ணே வாடி போட்டு அடி ரெண்டண்ணா. கம்மாமில்லை ஏற விடுவதால் என்ன கம்மாமன் உன்னை கொரோனா டயத்தில் திருப்பூணம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன். நான் அடிச்சுக்கிட்டே சில்லற காசு எவனே வாங்கினேன், அவன் யாருன்னு தெரியல. தம்பி இதுக்கெல்லாம் ஆடையே கூடாது. அவர் பயத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கிற பிரபல திரைப்பட நடிகர். ஊருக்கு தெரியாது, பேசாம சிரிக்காத. அடுத்த திரைப்படத்தை நடிப்பேன். நீலகண்டேன் வாழை மரமே சாஞ்சிரும். நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். அண்ணே இவரெல்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல, அவரை மட்டும் என்ன டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பணக்கார ஆயிட்டாப்புல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இரும்புல தாளம் போட்டுக்கிட்டு இருந்த இப்போ பித்தால வரைக்கும் வந்துட்டியா? அப்போ காலையில் உன்னை கம்பு கூட்ட முறிச்சிடுறேன். என் அன்பு தம்பி விருப்பத்துக்காக ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன். எக்கோ வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், போக்குவரத்துக்கு பார்ச்சுனர் காரு ஒண்ணு வச்சிருந்தேன். கொடைக்கானல் போனா வண்டி கீழ்ஸ்ல ஏற மாட்டுதுன்னு இந்த டொங்காசுக்கு போயிட்டேன். தாறு வண்டி ஒண்ணு வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு கொடுத்தா சடக்குன்னு பணக்காரனாக முடியாதுன்னு மானாமதுல ஒரு ஆபீஸ போட்டு 100க்கு 12 ரூபாய்னு வட்டிக்கு விட்டு இருந்தேன். ஒருவேளை தங்க வலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு ஒரு 150 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். நகை டபக்குன்னு இறங்கிட்டா நம்ம தலையில இடி விழுந்துரும். இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு சிவகங்கை பைபாஸ்ல ஒரு 60 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். இளவட்ட பயல செக்யூரிட்டியா போட்டோம்னா வீடியோ கால்ல லவ்வர்கிட்ட போய் இது நம்ம இடம்னு சொல்லி டொங்காசு போட்டு போயிடுவேன். ஒரு 70 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்குன்னு பேசி ஒரு 70 வயசு கிழவன செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். வெள்ளக்கல்லு பெயிண்ட் அடிச்சு பென்சிங் பண்ணி இருந்து 2 சேரை வெளியே தூக்கி போயிருந்தேன். எல்லாமே பெரிய போச்சு. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாரத்துக்கு 7 நாளும் கட்டுனா காப்பா அவுக்க மாட்டா. நம்ம எங்க கஜா கஜா இவனுக்குள்ள பொம்பளை தொடர்வா இருந்தா போட்டு விட்டுருவாங்கன்னு பொள்ளாச்சியில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். 4 பொம்பளைன்னு கேள்விப்பட்டேனே. செருப்பு 2 வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கணும். இந்த ஆண்மகன் இழப்பது 2 விஷயத்திலே சொத்து பத்துகள்லாம். ஒன்று கஜா டொங்காஸ், இன்னும் ஒன்று
டாஸ்மார் கஜா கஜா. கஜா கஜா. தம்பி மடுவுல சுண்ணாம்ப தடவிக்கிட்டு அறைவேன் சார் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. உன் குடும்பத்தில் அம்புட்டு கஷ்டம் இருக்குமோ? என்ன சொன்னாலும் தான் நீ மட்டும் இப்படி பயமுறுத்தின. ஆடு வச்சிருந்தே மாடு வச்சிருந்தே 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தே அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தே ஆளு மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தே அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடிநாள் இந்த நிலையாச்சு அண்ணனைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி சரக்க வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா கொண்டாட்டி பிள்ளைய பார்த்த வேலைகள் சொந்த வந்த இதெல்லாம் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒண்ணு. யார் 25 வருஷமா காலையில வெறு வயிற்றுல குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். சித்தப்பு வேணாம். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த எங்க முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா. இந்த பிறவி என்பது ஒரு தடவை. இனிமேல் அடுத்த பிறவியில நாம் பிறந்து பப்புனு வேஷம் போட போறது கிடையாது. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்படி உட்கார்ந்து அடுத்த பிறவியில பார்க்க போறது கிடையாது. இருக்கு வர இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு பேரு வாங்கி போகணும் அண்ணன் தம்பிகளா. இந்த குடினால எத்தனை பேர் பட்டு திருந்தனைகளோ அதுல ஒரு ஆளு இந்த கல்லிச்சேரி எம்கேஆர்னு சொல்லிக்கிறேன். குடிக்க வேணாம் உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த பாட்டை வெளிப்பணமா பாடுங்கன்னு சொன்ன என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே குடிக்க வேணாம் உங்க பாதத்தை தொட்டு துதிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த
அத்தனையும் போச்சு. முடியால் இந்த நிலையாச்சு. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையைச் சேர்ந்த சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காபி. எம்மாடி ஆத்தாடி என்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து முட்டாசு பஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, பிள்ளை வளர்த்து பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா. எந்த பொம்பளை வந்தாலும் இந்த பாட்டு தான் பாடுவேன். ஆமாண்ணே. அன்னைக்கு 80 வயசு கிளவி வந்துச்சு டான்ஸுக்கு, அதுக்கு எம்மாடி ஆத்தாடினுச்சு, அது வடக்கொண்டு உதஞ்சி. வாழ்த்துக்கள் தம்பி. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே செவத்தை போட்டு அடிச்சுட்டு கிடக்காங்க. மை ஸ்டூடெண்ட் மூணறிவு தான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட சேர்றாங்க? எனது அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணு பணிபுரியக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணே பயப்படக்கூடாது. ஏன் பயந்து அது பண்ணுறேன்? ஒன்றும் செய்ய மாட்டேன். அக்கினி அவர்களுடைய நினைவாக சுல்லான் கருப்பையா ஆவரங்காடு மேலப்படாறு அன்பு மருது சகோதரர்கள் இளைஞர் அணி சார்பாக எனக்கு முன்னாடி பார்த்துக்கிறோம். அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ரூம் பாய் மடிச்சு வை. மடிச்சுதான் வைப்பார். அப்புறம் நான் முடுத்துனியா வைப்பேன். எக்கோ வை. சாமி அழைக்க போறேன். அவர் சொன்னது மாதிரி 18ஆம் படி பெரிய கருப்பு எங்கே பிறந்துச்சு, எப்படி அழகுமலை வனக்காட்டுக்கு வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் சாமி ஆடும்போது 2 பெரியவங்கெல்லாம் நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. சாமி வந்தால் நிப்பாட்ட முடியாது. டவுன் பஸ் கிடையாது, எக்ஸல் கிடையாது. என் அன்பு தம்பிகளுக்காக மீண்டும் சாமியை கூப்பிட போறேன். ஒண்ணுக்கு வருதா? அல்லிமுத்து முனியாண்டி அண்ணன் சார்பாக. அவர் சார்பாக என்ன? அவர் சார்பாக அழகுமலை என்ன போய் தூக்கிட்டு வருவா. பயமுறுத்தாதடா. அல்லோ சார் போச்சு. நல்லா ஏது அரும்பு உரையாம மறுபடியும் இந்த ஆவரங்காட்டு சாமி ஊர ஆடணும். அதுல ஏதாவது வந்து யாராவது நிப்பாட்டுன்னு சொல்லு, உனக்கு நான் ஒரு தகடு வைக்கிறேன். வடக்கே வளநாடு வழிகொண்ட நாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை அட 7000 பண்ண, மேற்கே வளநாடு அதுமே மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டு அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லம்பா. அப்ப மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் வேண்டாத தெய்வம் உள்ள நமக்கு அள்ளி கொடுக்க கூடிய அரசனுக்கு இந்த சாமி ஊரா கண்ணு இருக்கா கண்ணிலையாய். அரசனுக்கு பேரு சொல்ல பிள்ளை இல்லை என்ன கதறுதுடா மலையாள நாட்டு மக்கள். அப்ப காசி நல்ல மாநகராய் காசி விஸ்வநாதனுக்கு சிவனோட அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க இந்த விஷயம் அறிந்த காசி விஸ்வநாதே அங்கே காசி விஸ்வநாதனிடம் அந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு அரசே இல்லப்பா. இந்த 60 பிள்ளையில எனக்கு ஒத்த பிள்ளைய தார வாத்தும் கொடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச எந்துங்காலம். அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தார வாக்குறேன், இந்த பிள்ளைய ஒத்துமையா வளர்த்துவா என்று சொல்லி மலையாள நாட்டுக்கு இந்த 60 பிள்ளையும் தார வாத்து கொடுக்க அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் இந்த மலையாள நாட்டு மக்கள். இந்த பிள்ளைய வளர வளர
முப்போக விளைஞ்சு செல்வஞ்சலிப்பாய் இருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது. அங்க பயிரெல்லாம் கருகுதம்பா, அங்க விலங்கெல்லாம் சாகுது, மக்கள் எல்லாம் பட்டினியில வாடுது. அப்ப மலையாளத்து அரசு நல்லா இருந்த மலையாள நாடு இந்த பஞ்சம் வந்ததில்ல. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்படி என்ன கோசு கொண்டு கோடாங்கிய கூட்டி வந்து அங்க மண்டும் குறி பாக்கும் காலம். அப்ப அந்த கோடாங்கி சொன்னாராய், காசி விஸ்வநாதன் தார பார்த்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடாய். இது பொல்லா கருப்புடா, இவன் ஆரடி வெங்கடா, இது ரோஜாக்கார சாமிடா. இந்த கரும்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போரு என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து எங்க கரும்பனுக்கு பக்குவமா ஒரு பெட்டி செஞ்சு தேக்கு மரம் பொழந்து எங்க பெரிய கருப்பனுக்கு தேவைக்கு ஒரு பெட்டி செஞ்சு என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி கிளம்ப மறக்குதுடா. அப்ப பெய்யாத மலை பெருமலை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய என் மலட்டாட்டு தண்ணியில அங்க கரபுரண்டு இறங்குதுடா கருப்பேன் பெட்டி. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லம்மா ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை. என்னை கீநாடு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உட்காந்து நான் எந்த மக்களை காக்க போறேன். அப்ப அழகு மலை காடு எப்பா அருவி மலை சொங்கப்பா அந்த 18 நாடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில வந்த கருப்பம் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி. அந்த 18 நாடர்களையும் 18 படிக்கட்டாக்கிட்டா உனக்கு 18ஆம் படியான பேரு வச்சு உண்மையான 18ஆம் படி கருப்பா. கொஞ்ச நேரம் தான் ஆபரங்காட்டு கிராமத்துக்கு உன் 18 படிய விட்டு செது 14 செது நல்ல 14 என் சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடியா இருப்பிடமாய் உன் கொல்லங்குடி கரைய விட்டு கொஞ்ச நேரம் தான் ஆபரங்காட்டுல உள்ள இந்த புஷ்பவன நாயகி உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி நாங்க வீரம் குறைகளை என்ன இந்த ஆவரங்காட்டு சாமி மகிமைய இந்த மக்கா அறியணும். கொஞ்ச நேரம் நீ அரும்புகரையாம கர்ப்பு அரும்புகரையாம என் பாண்டி முனிய கூட்டிக்கிட்டு ஒத்தகாலு சப்பானி எங்க கிழவனுக்கு வலது காலு நொட்டி அப்பா கொஞ்ச நேரம் நீ அரும்புகரையாம நீ எந்திரி தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியரு